Hi students, welcome to Samachir Study YouTube channel. This video lesson is about Tamil Nadu State Board New Syllabus Standard 9 Science subject. The following topics will be covered: electromotive force and potential difference. The electromotive force and potential difference clear understand பண்றதுக்காக ஒரு simple analogy பார்க்க போறோம். Let us consider two water tanks. ஒரு வாட்டர் டேங்க் லோயர் பொட்டன்ஷியல்ல இருக்குது, இன்னொரு வாட்டர் டேங்க் ஹையர் பொட்டன்ஷியல்ல இருக்குது. As we know that water will flow from higher potential to lower potential. So இங்க வாட்டர் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும்? மேல இருக்கிற வாட்டர் டேங்க் 2ல இருந்து கீழே இருக்கிற வாட்டர் டேங்க் 1ல ஃப்ளோ ஆகுது. Now instead of water we assume there are electrons available here. இப்போ வாட்டருக்கு பதிலாக எலக்ட்ரான்ஸ் அசியூம் பண்ண என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ ஹேவிங் த சேம் நேச்சர். தே ஆர் ஃப்ளோயிங் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரான் வில் ஸ்டார்டட் டு ஃப்ளோ. எவ்வளவு நேரம் இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்? ரெண்டு இடத்துலையும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிறது வரைக்கும் இங்கே எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ ஃபார் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் நீடட். ஓகே, சப்போஸ் இந்த லெவல் வந்து இங்க வரைக்கும் வந்துருச்சு, அதுக்கு பிறகு அங்க ஃப்ளோ இருக்குமா? வாட்டர் லெவல் இங்க வந்தாச்சுன்னா பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆயிரும். இதுக்கு பிறகு வந்து வாட்டர் ஃப்ளோ ஆக முடியாது, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. then there will not be any electrons. so electrons flow ஆகலன்னா கரண்ட்டும் இருக்காது. so for the continuous flow of electrons this potential difference need to be maintained. கரெக்டா? கண்டினியூஸா ஃப்ளோ ஆகணும்னா என்ன இருக்கணும்? இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து அப்படியே எல்லா எலக்ட்ரான்ஸும் நெக்ஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு போனதுக்கு பிறகு கண்டினியூஸா அங்க எலக்ட்ரிக் கரண்ட் இருக்காது. ஸோ ஹவு கேன் வி மெயின்டைன் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? இதுதான் கொஸ்டின். ஓகேயா? ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? இந்த டயக்ராத்துல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறோம். என்ன? செகண்ட், அதாவது வாட்டர் டேங்க்ல இருந்து ஒரு பம்ப் அடிஷனலா இன்சர்ட் பண்ணணும்னா என்ன ஆகும்? எகைன் இந்த வாட்டரை மேல உள்ள டேங்குக்கு நம்மளால ஃபில் பண்ண முடியும். ஸோ திஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வில் பி மெயின்டைன்ட், isn't it? ஒரு பம்ப் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னா த டோட்டல் ஃப்ளோவும் கண்டினியூஸாக இருக்கும், அதாவது வாட்டர் ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்கும். இதே மாதிரி வாட்டருக்கு பதிலாக எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும்னா இந்த பம்பை நம்ம எப்படி சொல்லுவோம்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு செல் இல்லைன்னா ஒரு பேட்ரி அதை கொடுத்துருப்போம், அதுதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ நவ் once again we see this one. For the flow of electrons, potential difference is needed. For maintaining the potential difference, this EMF is required. ரெண்டே லைன்ல சொல்ல போனா potential difference causes the electric current. That means flow of electrons. This EMF maintains the potential difference. இவ்வளவுதான் கான்செப்ட். இதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இனி அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா படிக்கலாம். Now this electromotive force EMF is analogous to water pump in water system. இதைத்தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணணும். Let us see the definition of EMF and its technical terms. The term electromotive force, it is not a force. இது நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. டேர்ம்ல எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு இருந்தோன்னு இது ஒரு ஃபோர்ஸா இருக்கும்னு நினைப்பாங்க. ரியலி இட்ஸ் நாட் எ ஃபோர்ஸ். இட் டிஸ்கிரைப்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒன்லி. ஓகே, தென் பேட்டரி ஆர் செல் இஸ் கால்ட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இதுல வந்து எது வந்து கிரியேட் பண்ணுது? பேட்டரி ஆர் செல். This EMF is used to maintain the potential difference. இதான் இதோட main concept. EMF is used to maintain the potential difference. Now the definition of EMF is given. EMF of an electrical energy source is the work done by the source in driving the unit charge around the complete circuit. நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி இந்த கம்ப்ளீட் சர்க்கியூட்டுக்கும் அந்த சார்ஜ் வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகணும்.
அப்போ இந்த EMF என்ன பண்ணுது அங்க it is the work done by the source in driving the unit charge around the complete circuit. Okay va? So the EMF எந்த சிம்பல்ல describe பண்ணுவோம்னா இந்த இருக்குது ஒரு E மாதிரி ஒரு சிம்பல். It is pronounced by psi. Psi is equal to work done divided by Q. இதுல work done என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவோம்? ஜூல்ஸ்ங்கற யூனிட்ல மெஷர் பண்ணுவோம். Qங்கிறது என்னது? சார்ஜ். சார்ஜோட யூனிட் கூலம்ஸ். ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் பெர் கூலும். இந்த ஜூல்ஸ் பெர் கூலும்ப நம்ம இன்னொரு டேர்ம்ல சொல்லுவோம், அதுதான் வோல்ஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட யூனிட்டும் வோல்ஸ் தான். ஓகே, நவ் 1 வோல்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். The EMF of electrical energy source is 1 volt if we know that 1 volt is work done divided by charge. அப்போ work done 1 joule இருக்கணும், charge 1 coulomb இருக்கணும். Okay, 1 joule of work done by the source to drive 1 coulomb of charge completely around the circuit. அதான் 1 volt ன்னு சொல்லணும். அதாவது இப்போ இந்த சர்க்யூட்ல இது 1 ஆகணும்னா this will be 1, that means joules will be 1 and coulombs will be 1. அதான் நம்ம 1 volt ன்னு சொல்லுவோம். Then இந்த electric cells அல்லனா energy sources எல்லாமே acts as a pump and pushing the charges to flow through the wire of the conductor. ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம வீட்ல பவர் சப்ளை வருது இல்லையா, ஒரு ஃபேஸ் நியூட்ரலும் கொடுக்குறாங்கன்னா அதுவுமே இட்ஸ் அ எனர்ஜி சோர்ஸ். இட் மெயின்டைன்ஸ் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நம்ம வீட்டுக்கு சப்ளை வேணும்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 220 வோல்ட்ஸ் ரெண்டு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில மெயின்டைன் பண்ணும். நவ் how can we measure the EMF? ஆல்ரெடி படிச்சது மாதிரி EMFங்கிறது ஒரு சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் தான், மெயின்டைன்ஸ் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த சோர்ஸ் வந்து இதா இருக்குது ஒரு பேட்டரி. ஸோ it is the voltage developed across the terminals of the source when it does not produce current. நீங்க EMF மெஷர் பண்றதுக்கு ஜஸ்ட் அந்த சோர்ஸ் எடுத்து டைரக்டா நான் மல்டிமீட்டர்ல கனெக்ட் பண்ணாலே அதோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். So it refers the voltage developed across the terminals without current. current இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த சோர்ஸ்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். Problem number 4. EMF of the cell is 1.5 volt. What is the energy provided by the cell to drive 0.5 coulombs of charge around the circuit? Okay, so நம்ம problem read பண்ணிருக்கிறோம். First we have to write the given values. Given என்ன கொடுத்திருக்கிறாங்க? EMF of the cell. EMF of the cell is equal to psi is equal to 1.5 volt. Then the சார்ஜோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.5 கூலும். அதோட சிம்பிள் Q. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? EMF is equal to work done per charge W divided by Q. W ஓட யூனிட் எதுல கொடுத்துருக்கிற வேணும்? நமக்கு ஜூல்ஸ்ல வேணும். ஓகே, ஏன்னா இதுல வந்து EMF ஓட யூனிட் வோல்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, Q ஓட யூனிட் எதுல கொடுத்துருக்காங்க? கூலம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒர்க் டன் ஷுட் பி இன் ஜூல்ஸ். அப்போ நமக்கு கரெக்டாக யூனிட் தெரியணும். ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்டு 0.5. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னது? 0.75 ஜூல்ஸ். ஸோ if the EMF of the cell is 1.5 volt, then the energy provided by the cell is 0.75 joules to drive 0.5 coulombs of charge. Understand பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Now let us discuss about potential difference. Potential difference, as we know that it causes the current to flow. இந்த potential difference தான் நம்ம voltage ன்னு சொல்றோம். இதோட சிம்பல் கேபிட்டல் V. இதோட ஃபார்முலா என்னன்னா W by Q தான், where W is the work done and Q is the amount of charge. ஆனா இங்க வந்து அந்த work done எதுக்கு யூஸ் ஆகும்னா conversion of energy. It is the amount of electrical energy converted into other forms of energy and it is also measured in joules. So let us consider this electric circuit. இப்போ இந்த electric circuitல EMF potential difference எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த potential differenceங்கிறது voltage developed between any two points in an electric circuit when there is current in the circuit. எப்போ ஒரு circuitல current flow ஆகும்? potential difference இருக்கும்போது current flow ஆகும். So இப்போ இந்த circuit எடுத்தீங்கன்னா இந்த EMFங்கிறது cell which maintains the potential difference. இப்போ closed path இருக்கிறதுனால current flow ஆகுது. So எங்க நம்ம voltage measure பண்ணணும்? It is across two points. இதுல வந்து இந்த ரெண்டு pointsக்கு across-ஆ எவ்வளவுக்கு potential difference இருக்குதோ அதைத்தான் நம்ம voltage ன்னு சொல்றோம். Then how can we measure the potential difference? Voltmeter is an instrument which is used to measure the potential difference. And இந்த voltmeter நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும்னா எப்பவுமே ஒரு சர்க்யூட்ல parallel-ஆ கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராம் பாருங்க. ஒரு பல்புக்கு பவர் சப்ளை பேட்டரி வழியா பவர் சப்ளை கொடுத்துருக்குறோம். இதுக்கு அக்ராஸா எவ்வளவு வோல்டேஜ் இருக்கணும்னு மெஷர் பண்ணணும்னா இந்த வோல்ட் மீட்டரை இப்படி பேரலா கனெக்ட் பண்ணணும். அப்பதான் இதோட வோல்டேஜ் கால்குலேட் பண்ண முடியும். எப்பவுமே அம்மீட்டர் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். அம்மீட்டர் எதுக்கு? எலக்ட்ரிக் கரண்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். வோல்ட் மீட்டர் இஸ் கனெக்டட் இன் parallel. So now let us see one simple problem. A charge of 2 into 10 power 4 coulombs flows through an electric heater. The amount of electrical energy converted into thermal energy is 5 into 10 power 6 joules. Compute the potential difference across the ends of the heater. So let us discuss. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க? சார்ஜோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. சார்ஜுங்கிறது small q that is equal to 2 into 10 power 4 coulombs. Then next என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? amount of electrical energy converted into thermal energy. So W is equal to 5 into 10 power 6 joules. These are the given values. So what is the formula for potential difference? V is equal to work done divided by charge. W ஓட வேல்யூவும் Q ஓட வேல்யூவும் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏன்னா work done ஜூல்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க, சார்ஜோட யூனிட் கூலும்ஸ்ல இருக்குது. டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் எதுல கிடைக்கும்? வோல்ட்ஸ்ல கிடைக்கும். ஸோ பாருங்க 5 into 10 power 6 2 into 10 power 4. இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய பவரை மேல கொண்டு போகும், நியூமரேட்டர்ல கொண்டு போகும்போது இது 6 minus 4, ஸோ 10 power 2ன்னு எழுதலாம். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5 into 100 divided by 2 that is equal to 250 volts. இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். இதை மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் ரீட் பண்ணிட்டீங்கன்னாலே போதும், ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வரும். ஸோ இன் திஸ் வீடியோ லெசன் we discussed about electromotive force and potential difference, and we will discuss some more problems in further videos. Thank you so much for listening. If you like this video, please share it and subscribe. Thank you.